வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாகுமார சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நான் உங்கள் ராம்ஜி. ஆறாவமுதா அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அந்த திருநாமத்தை நீங்கள் 3 முறை சொல்லி பாருங்கள். உங்கள் மனம் அப்படியே ஒரு மயிலிறகு வருடலை கொடுத்த தந்த திருப்தியை உங்களுக்கு வழங்கும். ஆறாவமுதன் கும்பகோணம் கோயில் நகரம்னு சொல்லப்படுகிற கும்பகோணத்துல குடிகொண்டிருக்கிற அந்த சுவாமியோட பெருமாளுடைய திருநாமம் தான் ஆறாவமுதன், அதாவது சாரங்கபாணி திருக்கோவில். கும்பகோணம் கோயில் நகரம்னு சொல்லப்படுது. அந்த கோவில்ல எங்க திரும்பினாலும் கோவிலை பார்க்கலாம், எங்க திரும்பினாலும் கோவில் திருக்குளங்களை பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய கஷேத்திரம் தான் கும்பகோணம். அதாவது கும்பகோணத்துல இருந்தாலே பாவம்லாம் விலகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்தில் இருப்பவர்கள் காசிக்கு போய் ராமேஸ்வரத்துக்கு போய் பாவங்களை தொலைக்க வேணும்னு அவசியம் இல்லையா. கும்பகோணத்தில் இருக்கிறவங்க கும்பகோணத்தில் வாழ்ந்து கும்பகோணத்தில் இருக்கிற தெய்வங்களை வழிபட்டு அந்த மகாமக குளத்துல ஒரே ஒரு முறை நாம நீராடினாலே பாவம் எல்லாம் விலகிடும் அப்படின்னு கும்பகோண மகாத்மியம் அந்த விஷயம் சொல்லுது. அவ்வளவு பெருமைக்குரிய க்ஷேத்திரம் தான் கும்பகோணம். இந்த கும்பகோணத்துல இருக்கிற சாரங்கபாணி திருக்கோவில் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான திருக்கோவில். இந்த கோவில்ல தட்சிணாயன வாசல், உத்தராயண வாசல் அப்படின்னு 2 வாசல் உண்டு. தை மாசத்திலிருந்து ஆடி மாசம் வரைக்க நாம நுழைந்து தரிசனம் செய்யறதுக்கு ஒரு வாசலும், ஆடி மாசத்திலிருந்து மார்கழி முடிகிற வரைக்க நாம பெருமாளை சேவிப்பதற்கு இன்னொரு வாசலுமாக அப்படி இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல இங்க இருக்கிற பெருமாளுக்கு ஆடி மாசத்துல புனுகு சார்த்தி எண்ணெய் காப்பு செய்து புனுகு சார்த்தி வழிபடுகிற ஒரு வைபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல ஆறாவமுதன் சாரங்கபாணியினுடைய சன்னதியில போய் நின்று பெருமாளை சேவிச்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய துக்கங்கள் என்னங்கிறது அவன் புரிஞ்சுட்டு நமக்கு நல்லது செய்வான், அருளை காத்திருக்கிறான் சாரங்கன் அப்படின்னு அங்க ஒரு ஸ்தல புராணம் ரொம்ப அழகா விவரிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் சாரங்கபாணி குடிகொண்டு இருக்கிற கும்பகோணம் திருக்கோவில். இந்த ஆலயத்துக்கு நாம தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்தாலே ஒரு மண்டல காலத்திற்குள் 48 நாட்களுக்குள் நாம எந்த காரியத்தை நினைச்சு தரிசனம் பண்ணினோமோ அந்த காரியத்தை செவ்வனே நடத்தி நம்மை வழிகாட்டுவார், நம்மை வழி நடத்தி செல்வார் பெருமாள் அப்படிங்கிறது ஐதீகம். உதாரணத்துக்கு எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, இந்த கடனிலிருந்து நான் மீளணும் அப்படின்னு சாரங்கபாணிகிட்ட நீங்க கோரிக்கை வைத்து வேண்டிக்கிட்டீங்க, கண்ணீர் மல்க பிரார்த்தனை செஞ்சிட்டீங்கன்னாக்க 48 நாட்களுக்குள்ளார நீங்க அந்த கடன் சிக்கல்களிலிருந்து மீண்டு விடலாம். திருமண தடையா இருக்கு அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா திருமண தடையிலிருந்து விடுபட்டு விடலாம். எந்த ஒரு சிக்கல் நோயோட இருக்கேன், ஆரோக்கிய குறைபாடோட இருக்கேன்னு வேண்டிக்கிற எத்தனையோ பக்தர்கள் ஆரோக்கியத்தோட நோய் நொடி எல்லாம் விலகி ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுன்னு அந்த கோவில் பக்தர்கள் என்னிடம் பேசும்போது சிலிர்ப்போட தெரிவிச்சிருக்காங்க. இது மாதிரி திருமழிசை ஆழ்வார் உட்பட மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான கோவில் இது. 108 வைஷ்ணவ திருத்தலங்கள்ல ஒரு முக்கியமான திருத்தலம் தான் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில். சாரங்கபாணியினுடைய இன்னொரு திருநாமம் தான் ஆறாவமுதன். அந்த பேரே அவ்வளவு அமுதமான, அமிர்தத்துக்கு இணையான ஒரு வார்த்தை அது. அப்படிப்பட்டது. தொண்டை தேசத்துல பிறந்த திருமழிசை ஆழ்வார் நெடுங்காலம் இங்க தங்கியிருக்கார். கும்பகோணம் இந்த திருத்தலத்துல தங்கி இருந்து ஜபம் எல்லாம் பண்ணி, தபஸ்லாம் பண்ணி, பூஜைகள்லாம் பண்ணி இந்த கும்பகோணத்தை இன்னும் வீரியப்படுத்தி இருக்கார் அப்படின்னு எல்லாம் ஸ்தலபுராணம் சொல்லுது. அவர் பாடின கும்பகோணத்துல இன்னைக்கும் சாரங்கபாணி கோயில்னா தான் எல்லாருக்கும் தெரியும், ஆறாவமுதன் கோயில்னு தெரியாது. ஆனால் சாரங்கபாணியோட இன்னொரு பெயர் தான் ஆறாவமுதன். அப்படி ஆறாவமுதன் அப்படின்னு சாரங்கபாணியை அழைத்தவர் யாருன்னா நம்மாழ்வார். நம்மாழ்வார் உருகி போய் ஆறாவமுதா அப்படின்னு கூப்பிட்டிருக்காரு. அதாவது உண்டாலும் தெவிட்டாத அமுதுக்கு ஆறா அமுது அப்படின்னு சொல்லி ஸ்லாகிக்கிறார் நம்மாழ்வார். ஆறாவமுதனை காண்றதுக்கு, பார்க்கறதுக்கு, தரிசனம் பண்றதுக்கு, சேவிக்கிறதுக்கு அவ்வளவு கண்கள் பத்தாதான். அப்படி பேரழகா தக 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 தகன்னு கொஞ்சி மின்னிட்டு இருப்பார் பெருமாள் அப்படின்னு பார்த்தாலே தெரியும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இது. இங்க வந்திருக்கிறவர் சொல்றார் திருமழிசை ஆழ்வார், நடந்த கால்கள்னு வந்தவோ நடுங்க ஞானம் ஏனமாய் இடந்தமை குலுங்கவோ விளங்குமாள் வரைச்சுரம் கடந்தகால் பரந்த காவிரி கரை குடைந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே அப்படின்னு சாரங்கபாணியை ஆறாவமுதனை திருமழிசை ஆழ்வார் கொண்டாடுகிறார். கும்பகோணம்
சாரங்கபாணி கோயிலுக்கு ஒரு முறையாவது சென்று தரிசனம் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருக்கோ அதை பெருமாள் கிட்ட மனதார ஒப்படைச்சிருங்க. உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி தருவார், ஈடேற்றி தருவார். கஷ்டங்களிலிருந்து நம்மை விலக்கி நல்வழி காட்டுவார் சாரங்கபாணி பெருமாள், ஆறாவமுத பெருமாள். நமஸ்காரம்.